Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 7ல illustration 11 பார்க்குறோம். Marudu Limited forfeited 150 equity shares of rupees 10 each for non-payment of final call of rupees 4 per share. என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். மருது லிமிடெட் வந்து 150 ஷேர் ஈக்விட்டி ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபார் ₹10. எதுக்காகனா நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் வந்து ₹4 வந்து அவங்க பே பண்ணலை. அப்போ ஏற்கனவே ₹6 வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன் மணிக்கும் அலாட்மெண்ட் மணிக்கும் உள்ள ₹6 வந்து ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ₹4 வந்து அவங்களுக்கு வந்து ₹6 வந்து அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு கால் அதுக்குள்ள அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைனல் கால் அமௌண்ட் ₹4 மட்டும் அவங்க பே பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப் தீஸ் 100 ஷேர் வேர் ரீஇஸ்யூட் அட் ₹9 பெர் ஷேர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 ஷேரை மட்டும் தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. 150 ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிவிட்டு 100 ஷேரை வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க ₹9க்கு. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஃபீச்சருக்கும் ரீஇஷ்யூக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ போன சம்மில் illustration 10ல் என்ன பார்த்தோன்னா, எவ்வளோ ஷேரை அவங்க ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்களோ அதே ஷேரை தான் ரீஇஷ்யூ பண்ணாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபர்ஃபீச்சர்லேருந்து அந்த ஃபர்ஃபீச்சரை லெஸ் பண்ணி டேரெக்டாக போட்டுட்டோம். இப்போ 150 ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிவிட்டு 100 ஷேரை ரீஇஷ்யூ பண்ணுறதுனால இதுக்கான ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிச்சி தான் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போடணும். பாருங்கள், சம் போடும்போது புரியும். இந்த புக்ஸ் ஆஃப் மருது லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட் பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் போட்டுக்கிறோம். இப்போ ஃபர்ஃபீச்சருக்கான ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். என்ன போடுவோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் பண்ணுவோம். 2 எந்த கால் வந்து அவங்க அலாட்மெண்ட்டாக அப்ளிகேஷனாக இல்லை ஃபஸ்ட்டு காலாக ஃபைனல் கால் எது வந்து ஃபர்ஃபிட் பண்ணாங்களோ அந்த என்ட்ரி கொடுத்துக்குவோம். 2 ஈக்விட்டி ஃபைனல் கால், அவங்க ஃபைனல் கால் தான் பே பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் 2 ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட், 2 ஃபர்ஃபீச்சர் ஷேர் அக்கௌண்ட். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் எவ்வளோ ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்க, 150 ஷேர். அப்போ 150 × 10க்கு தான் வந்து ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை மொத்தமாக 150 × 10 அப்போ 1500 வரும். இதில் பே பண்ணாமல் விட்டது எவ்வளவு, ஃபைனல் காலில் 150 × 4 ₹4 ஷேர் தான் ஃபைனல் கால் தான் அவங்க பே பண்ணலை. அதனால் 150 × 4 எவ்வளோ வந்து 600. நெக்ஸ்ட்டு ஃபர்ஃபீச்சர் ஆனது, இது வந்து ஃபர்ஃபீச்சர் ஷேர் வந்து கேன்சல் பண்ணது. அப்போது இது வந்து நமக்கு கெயின். பாருங்கள், 10 - 4 ஏற்கனவே 10 ஷேர் மொத்தமாக ₹10 அதில் ₹4 வந்து ₹4 வந்து அவங்க பே பண்ணலை. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, ₹6 வந்து பே பண்ணிட்டாங்க. அப்போது அதை ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணுறோம். 900 + 600 1500 டேலி ஆகணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், 150 தப்பாக கொடுத்துருக்காங்க, 50 ஷேர்னு 150 ஷேர்ஸ் ஃபர்ஃபிட்டட்னு நரேஷன் வந்துடும். இப்போ ஃபர்ஃபீச்சருக்கான என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரீஇஷ்யூக்கான என்ட்ரி போடுவோம். என்ன பண்ணுவோம், பேங்க்கை வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா. இப்போது எவ்வளோ நமக்கு பேங்க்குக்கு வரணும்னா 100 ஷேரை தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 100 × 9 பார்த்தீங்கன்னா 900 வந்துடும். ஆனால் மொத்தமாக அவங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோக்கு கொடுத்துருக்காங்க, 10. அப்போ 100 × 10 பார்த்தீங்கன்னா 1000. அப்போ பேலன்ஸ் என்ன ஆகுது, 1 வந்து நமக்கு கிடைக்கணுமா, ஏற்கனவே உள்ள ஃபர்ஃபீச்சர் ஷேர்லேருந்து என்ன பண்ணுறோம், ₹1 எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ரீஇஷ்யூக்கு. அப்போ 100 × 1 பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா. 100 ஃபர்ஃபிட்டர் ஷேர் இஷ்யூ ₹9 பெர் ஷேர். ஓகேவா. இந்த என்ட்ரி புரியுதா. நமக்கு என்ன ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 100 × 9 அப்போ 900 வரணும். ஆனால் மொத்தமாக ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வேல்யூ 100 ஷேருக்கு 10 அப்போ 1000. பேலன்ஸ் நமக்கு வேணுங்கிறத நம்ம இந்த ஃபர்ஃபீச்சர்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதனால் 100 × 1 போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது கெயினை வந்து என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். போன சம்மில் அப்படி தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து ஷேரோட வேல்யூ மாறுது. போன சம்மில் வந்து ஒரே ஷேரை வேல்யூ தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஈஸியாக வந்து ஃபர்ஃபீச்சரை வந்து 2 லெஸ் பண்ணி போட்டுட்டோம். இந்த சம்மில் வந்து ஷேரோட வேல்யூ மாறுது. ஃபர்ஃபீச் பண்ணது 150 ஈக்விட்டி ஷேர், பட் வந்து ரீஇஷ்யூ பண்ணது 100 ஷேர். அதனால் ஷேரோட வேல்யூ வந்து மாறுறதுனால நம்ம என்ன பண்ணோம், ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் ஃபர்ஃபிட்டட் எவ்வளோ அமௌண்ட் ஃபர்ஃபிட் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டே டிவைடட் பை எவ்வளோ ஷேர் ஃபர்ஃபிட் ஆகிருக்கோ அது டிவைடட் பை இன்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் ரீஇஷ்யூ பண்ண போகிறோம். இதை கண்டுபிடிச்சா நம்ம லெஸ் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் பாருங்கள். 150 ஃபர்ஃபிட்டட் அமௌண்ட் வந்து 150 ஷேருக்கு வந்து எவ்வளோ போயிருக்கு, 900. ஓகேவா. ஃபார்முலா என்ன,
ஃபார்முலா ஒரு தடவை எழுதுகிறேன் பாருங்கள். டோட்டல் அமௌண்ட் ஃபர்ஃபிட்டட் divided by total amount of share forfeited total amount of shares forfeited and number of share reissued into number of share reissued. இதிலே புரியும். எவ்வளோ ஃபர்ஃபிட் ஆகிருக்கு அமௌண்ட்டுன்னு பாருங்கள். 900. இங்கே ஜேர்னல் என்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து 900. டோட்டல் அமௌண்ட் ஃபர்ஃபிட்டட் எவ்வளோ அமௌண்ட் ஃபர்ஃபிட்டாக இருக்கோ 900 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் வந்து ஃபர்ஃபிட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் வந்து ஃபர்ஃபிட்டாக இருக்குது டிவைடட் பை 150 இன்டூ ரீஇஷ்யூ ஷேர் வந்து 100. ஓகேவா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ நம்பர் ஃபர்ஃபிட்டாக இருக்குன்னா 900 ஃபர்ஃபிட்டாக இருக்குது டிவைடட் பை எவ்வளோ ஷேர் ஃபர்ஃபிட்டாக இருக்குன்னா 150 ஷேர் இன்டூ ரீஇஷ்யூ ஷேர் வந்து 100 ஷேர். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ₹600 கிடைக்கும். இப்போ இந்த ₹600ல் நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஃபிட்டட் அமௌண்ட்லேருந்து 1000 வந்து ரீஇஷ்யூக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா, அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி வரதான் நமக்கு நெட் கெயின். 600 மைனஸ் 100 பண்ணிங்கன்னா நெட் கெயினோட வேல்யூ 500. இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த 500 தான் என்ன பண்ணோம் கேபிட்டல் ரிசர்வுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போது ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். கெயின் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபர்ஃபிட்டட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் எவ்வளவு 500. ஓகேவா? அந்த ஒர்க்கிங் நோட்ஸு வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுட்டு போடுங்க. செம்ம புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.